தமிழர்களுக்கு, எங்கள் மக்களுக்கு அன்புடன் ஒரு அற்புதமான ஒரு வெளிப்படுத்தலை நான் கொண்டு வரப்போகிறேன். கோடிவா கவனிச்சு பாருங்கோ. இப்படியான விஷயங்கள குறித்து நாங்கள் அதிகமாக பேசிக்கொண்டிருப்பது எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நல்லது. இந்த தமிழில் ஒரு கடவுள் உண்டு. கடவுள் என்று சொல்லி ஒரு வழிபாடு இவ்வளவோ காலமாக இருக்கிறது. சிவன், பிதா எனும் கருத்தை கொண்டும், முருகன் தந்தைக்கு உபதேசித்த தனையன் என்றும், அவர் ஆட்சிக்கு வருகிறார் பூமிக்கு என்றும் முருகக் கடவுள் என்ன, அவருக்கு மயில் வாகனம் உண்டென்றும் 2 மனைவி உண்டென்றும் ஒரு கருத்து. சரியாக கவனிக்க வேண்டும். கடவுளுக்கு மனைவியா 2 மனைவியா அதிகம்? இதெல்லாம் ஒரு 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 உதாரணத்துக்காக கொடுக்கப்பட்டது. 2 ஜாதி மக்கள். தேவன் மணவாளன். கடவுள் இருதரப்பினருக்கும் கடவுள் அவர் நடுவில் உள்ளார். இப்போ புரிகிறதா அந்த 2 மணவாட்டிகள் குறித்தது? இந்த வேதத்தில் இயேசப்பா சொல்லியிருக்கிறார், எனக்கு 2 மணவாட்டிகள் உண்டு. 2 மணவாட்டிகள் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அதாவது 2 வகையான மக்கள். ஒன்று இரட்சிக்கப்பட்ட மக்கள், மற்றது இரட்சிக்கப்படாத மக்கள். இருதரப்பினருக்கும் கிறிஸ்துவே தந்தை. அதாவது தேவன்தான் மணவாளன், தேவ மணவாளன், ஞான மணவாளன் என்று சொல்லப்படும். இங்கே நாங்கள் சரியாக கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தை பாருங்க. இந்த கடவுள் மனுஷனோடு பாடுகளை அனுபவிக்கிறவர் தான். கடந்தும் உள்ளேயும் உள்ளவரும் கடவுளும் ஒரு தீர்வு பெற வேணும். இப்படியே கதைச்சு கொண்டு, இப்படியே கும்பிட்டு கொண்டு, இப்படியே இனம் பெருகி கொண்டு, அந்த இனம் நரகத்தில், பூமியிலேயே நரகத்தில் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பூமி நரக எண்ணிக்கை தான் இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. பாருங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், ஒவ்வொரு வாசற்படிகளிலும், ஒவ்வொரு மக்கள் தொகைக்குள்ளேயும் நடந்து கொண்டிருக்கிற அநியாயங்கள், கெட்டுப்புட்டிகள், இது அதிகரித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தொடர்ந்து கதைக்க முடியாது. சீக்கிரத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கு நடுவிலும் இரட்சிப்பு வராமலுக்கு இதன் எண்ணிக்கை குறைக்கப்படுவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ இந்த உபாதையின் நாட்கள் குறைக்கப்படும் என்று நாங்கள் வாசித்திருக்கிறோம். இங்கே வடிவாக கவனிங்கோ. 2 கள்ளற்ற கதை சொல்கிறேன். அன்றியும் சிலுவையில் 39ஆம் வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் 2 குற்றவாளிகள், அங்காலும் இங்காலும் நடுவில் தேவ மணவாளனும் மக்களோட மக்கள் பாவம் செய்யாமலே பாவ சிலுவைக்கு வந்தார். என்றால் அவர் பூமியில் வந்தால் பாவ சிலுவை தான் எல்லாருக்கும். பூமியில் பிறந்தவன் அத்தனை பேருக்கும் பாவ சிலுவை தான். அவரும் சிலுவையில் இருக்கிறார். நீ கிறிஸ்துவினால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று அவனை கண்டித்து கடவுளிடத்தில் இங்கே கேட்கிறார். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, 42ஆம் வசனம், கொஞ்சம் கதின வாசிக்கிறேன், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கே நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். இவ்வளவு அழகான காரியம். அப்போ பாருங்க, ஒருத்தன் கைவிடப்படுகிறான், மற்றவன் ஏறெடுக்கப்படுகிறான். எப்படி கைவிடப்படுகிறான்? அதை நாங்கள் பிறகு ஆறுதலாக அதை பற்றி கதைப்போம். அவனுக்கும் சான்ஸ் உண்டு. திரும்பவும் தேவமணவாளன் இரட்சிப்பை நோக்கிய மக்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அவன் மனம் திரும்பவில்லை. அவன் கடின இருதயம் உள்ளவன். மற்றவனோ பாவி. நாங்கள் எல்லோரும் பாவிகள். உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் பாவிகளே. பாவத்தினால்தான் உலகத்துக்கு வாரது. உலகத்தில் வருவது பாவத்தின் சம்பளத்தை, கருமாக்களை, நல்ல கருமா கொஞ்சம், கெட்ட கருமாக்கள் எல்லாம் கலந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டித்தான் வரும். ஆனபடினால இந்த மனித இனப்பெருக்கம் குறித்தும் நீங்கள் தயவு செய்து இருக்கப்பட்ட நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். ஆனால் இயேசப்பா சொல்லியிருக்கிறார், இந்த கொடுமையான காலங்களை அனுபவிக்கும்படி இந்த மனித இனப்பெருக்கம் பெருகாமலுக்கு நிறுத்துவது கஷ்டம் என்று சொல்லியிருக்கிறார்.
வேணுமென்றே பிள்ளைகளை கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே பிள்ளைகள் பிறந்து இந்த பூமியிலே காணாமல் மண்ணோட மண்ணை போய் இன்னமும் உயிரோடு இருக்கிறவர்கள் கொடிய பாவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு புது பிள்ளைகளையும் பூமிக்கு கொண்டு வருகிறார்கள். ஸோ இது மனித இனத்தை குறித்தும் மனிதரை குறித்தும் நான் இயேசுவினால் இரட்சிக்கப்பட்டு அவருடைய விடுதலை அடைந்தபடியினால் இந்த புத்தகத்தை எடுத்து உங்களோடு சேர்ந்து அவரோடு ஏசப்பா என்னை ஒளிவு மறைவாக இளமறை காயாக வைத்திருக்கிறார், இல்லையென்றா என்னை பட்சித்து போடுங்கள், 1000 கேலிகளை கேட்டு நொறுக்கி போடுங்கள். அப்படிப்பட்ட பொல்லாத மக்கள் கூட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. இந்த உண்மைகளை தெளிவாக பேச வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இரட்சிக்கப்படக்கூடிய மனவாட்டிகள் தேவனுடைய பிள்ளைகளாக இதயத்தை திறந்து எல்லோரும் கடந்து வருவோமாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். ஆமேன்.